நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நிறைய நேரத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்றது பணத்துல மாத்திரம் கிடையாது. நான் ஆராதனை நடத்தும் போது நான் சொல்ற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார். ஒரு நல்ல படிப்பை கொடுத்துருக்கார், நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவி தந்திருக்கிறார், நல்ல சகோதரியை தந்திருக்கிறாரு, சகோதரிக்கான எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தை விட எனக்கு இருக்கிற பெரிய ட்ரெஷர், எனக்கு இருக்கிற பெரிய பொக்கிஷம் நீங்கள் தான் ஆண்டவரே. நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு உண்மையாக என் இருதயத்திலேருந்து நான் சொல்லுவேன், அது ஆண்டவர் மகிழ்றாருன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும், 100% தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங் அவர் தாங்க. எதை ஆசீர்வாதம் நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் எதை நமக்கு தந்திருக்கிறார்னா, இந்த பூமியில நாம் பரலோகத்தை அனுபவிக்க தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எனக்கு பரலோகம் ஒன்று போனஸ், நம்மளுடைய சேலரி வந்துடும், சேலரிக்கு தாண்டி தான் போனஸ் கொடுப்பாங்க. அப்போ அது நம்மளுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. பரலோகம் அப்படின்றது இன்னொரு ஆசீர்வாதம், இன்னொரு டைமென்ஷன்ல ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமே தவிர, பரலோகம் ஆண்டவர் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. உம்மையும் உம்முடைய பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன்.